கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு கூட இருப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நம்மோட கூட நிச்சயமாக இந்த நாளிலே பேசுவார், இடைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அதிலே 8வது வசனத்தையும் சங்கீதம் 113 அதிலே 7வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:8 மற்றும் சங்கீதம் 113 அதிலே 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சரி, அப்படியே சங்கீதத்தில் 113 7 வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில் சபையில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை குறித்து ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, பாருங்க, நம்முடைய வீட்டில் வீட்டை சகோதரிமார் பெருக்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வீட்டை கூட்டும் போது அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் அந்த ஃபைனஸ்ட் டஸ்ட்னு இருக்கும் பாருங்களேன், அது அந்த விளக்குமாரில் பெருக்குமாரில் வராத அந்த சின்ன சின்ன இது இருக்கும் பாருங்க, தூசிகள் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்குன்னு ஏதாவது ஒரு முறம் வச்சுருப்பாங்க, ஏதாவது வச்சு ஸ்பெஷலாக அதை அப்படி எடுப்பாங்க. அந்த தூசி இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டோம், அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த தூசி, அந்த டஸ்ட்ல இருந்து தான் ஆண்டவர் மனுஷனை உண்டு பண்ணினார். ஃப்ரம் டஸ்ட் டு டொமினியன். பிரைஸ் தி லார்ட். அந்த புழுதியிலிருந்து சிறியவனை அவர் எடுத்தார். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருக்கிற மனிதன், லிட்டில் லோயர் than angels ன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, லிட்டில் லோயர் than God himself ன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. 8வது சங்கீத வாசம்னா அதில் இருக்கு. அப்படி சிறியவர்களாக நம்மை தேவன் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? புழுதியிலிருந்து நம்மை சிருஷ்டித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படி புழுதியிலிருந்து சிருஷ்டித்தாலும் நம்ம எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய், ஆளுமை பெற்றவர்களாய், ஆசீர்வாதங்களால் நிறைந்தவர்களாய் நம்மை ஏற்படுத்தினார். ஆதி மனுஷன் ஆண்டவர் படைச்ச போது அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் அத்தாரிட்டியோட அவன் படைக்கப்பட்டிருந்தான். பிசாசு பெருமை அடைந்து விழுந்து போனதுனால பெருமையே படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை மண்ணின் தூசியில இருந்தவனார் படைத்தார். சகலவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுமையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசு அவன் விழுந்து போனவன். அவன் தேவதூதரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருந்த போதிலும் அவன் விழுந்து போனவன். அது அதிகாரங்கள் எல்லாம் முறிந்து கொள்ளப்பட்டது, விழுந்துட்டான். ஆனா யோசிச்சு பாருங்க, அவன் எந்த அளவுக்கு விழுந்து போயிட்டான்னா, அவனால திரும்ப ஒரு நாளும் அவன் இருந்த நிலைக்கு ஏறவே முடியாது. He cannot, gain that dominion. Whatever authority that he was having, அந்த அதிகாரத்துக்கு அவனால ஏறவே முடியாது. அதனால அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பறித்து விட்டால், மனுஷன் இருக்கிற அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா அவன் அடிமை ஆயிடுவான், அப்போ அவனுடைய லெவல் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் பாவத்தை கொண்டு வந்து முந்தின ஆதாமை விழும்படி செய்து மனுக்குலத்தை அடிமைகளாக்கி போட்டான். பிந்தின ஆதாம் இயேசு வெளிப்பட்டார்.
சகல அதிகாரங்களையும் வேதம் சொல்லுகிறது பறித்து கொள்கிறவர். எப்படி ஆதாமிடத்தில் இருப்பதை சத்துரு பறித்து கொண்டான், அதுபோல அவனிடத்தில் இருக்கிற அத்தனையும் அவர் பறித்து கொண்டு அந்த அதிகாரத்தை திரும்பமா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து God has re-established us in our dominion. Hallelujah. ஆளுமை செய்யும் இடத்துல வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு தேவன் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கு கொடுத்திருக்க அதிகாரம் அந்த லெவலுக்கு தான் உயரவே முடியாது. அப்போ அவன் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் அந்த மனுஷனை கீழே கொண்டு தான் முடியும். அதனாலதான் என்ன செய்யறான், மாம்சத்தை கொண்டு பாவத்தை பிறப்பித்து நம்மை தரம் இறக்க நினைக்கிறான். Because he can never ascend, so he is doing everything to make us descend. உங்களை என்னை கீழே இறக்க அவன் என்ன செய்யறான் பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்க அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் சகலவற்றுக்கு மேலே நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. ஆமென். சரி, இந்த மாதத்தில் இதான் ஆண்டு கொடுத்த வசனம், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆங்கிலத்தில் 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஒன்று என்ன போட்டிருக்குன்னா, he raises the poor from the dust and lifts the needy from the trash heap. Trash heap. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he raises the poor from the dust and lifts the weak from the ash heap. ஒன்று பொழுதிலிருந்து உயர்த்துறது, இன்னொன்று சாம்பலில் இருந்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன, அதாவது குப்பைன்னு என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா எரிந்து போடுறது, அப்படிதானே, தூக்கி போடுறது, வேணான்னு எரிந்து போடுறது. சாம்பல் என்பது நாம் எரித்து போடுகிறது. எரிந்து போடுறதா இருந்தாலும் சரி, எரித்து போட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த மந்த் எப்படி வச்சிருக்கிறோம்னா, மந்த் ஆஃப் ரைசிங் அண்ட் பிரைசிங். நீங்கள் அவரை துதியினால் உயர்த்துவீர்கள். நீங்க அவரை உயர்த்துவீங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அற்புதங்களினால் அவர் உங்களை உயர்த்துவார், அதிசயங்களால் உங்களை உயர்த்துவார். நீங்கள் துதியினாலும் ஆராதனையினாலும் நீங்கள் அவரை உயர்த்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இன்னொன்று என்ன போட்டுக்கணும், மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். ரொம்ப நாட்களாக ஏதோ ஒரு காரியம் இழுத்துக்கிட்டே இருக்கு, இன்னும் நடக்காம இருக்கு, இன்னும் அப்படியே ஒரு முடிவு வராமல் இருக்கு அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் முடிவு கொண்டு வந்துருவார். ஆண்டவர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார். Praise the Lord. Everything that is yet to be settled will be settled. இன்னும் ஒன்னே ஒன்று போட்டிருக்க, எப்படி தெரியுமா, மந்த் ஆஃப் மிராக்கிள் மெலடிஸ். காரணம், ஒரு துதிப்பாடலில் இருந்து கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் அவர் செய்கிற செயல்கள் உங்களுக்குள் சில பாடல்களை, சில புது பாடல்களை துணிக்க பண்ணும். Praise the Lord. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கர்த்தரை நிச்சயமாய் மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள். சரி, காலையில் 3 காரியங்கள் நான் குறிப்பிட்டேன், அவைகளை சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2 அதிலே 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பயங்கரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்கள் இந்த 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன அப்படின்னா, மகிழ்ந்திருக்கும் இருதயம். மகிழ்ந்திருக்கும் இருதயம். நீங்க 1ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தை கவனிச்சீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மனக்லேசமுள்ள ஸ்திரீ. மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவர் சொல்றா, என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவளுக்கு மனமடிவு என்பது தூரத்திலிருந்து வர வேண்டியதில்லை, கூடாரத்திலேயே.
இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை தூரத்திலிருந்து இல்லை, பக்கத்திலேயே, எதிரிலேயே. மனமடிவுகள், மன கிளேசங்கள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு அற்புதத்தை செய்து மன கிளேசமுள்ள அவள் இப்பொழுது அவளுடைய சாட்சி என்ன தெரியுமா? என் இருதயம் மகிழ்ந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய மன கிளேசங்களை மாற்றுகிறார். இந்த மாதத்துல உங்களை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு அவருடைய கிரியைகள் நிச்சயமாய் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டர், நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், என் வாழ்க்கையின் அனுபவம் சூறை செடியின் அனுபவம் போல இருக்குன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, மகிழ்ந்திருக்கும் இருதயம் உனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, மன கிளேசத்தோடு தான் வந்தா, ஆனா அவன் நினைச்சா இந்த தேவ பிரசனத்துல இதை ஊற்றாமல் நான் வேறு எங்குமே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஊற்றிட்டா பாருங்களேன். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெறுமையாக்கி விட்டாள். Praise the Lord. Make use of the opportunity. When you are in the presence of God, make use of the opportunity. நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது உங்க இருதயத்தில் இருக்கிற வியாட்சியங்களை, விண்ணப்பங்களை, வருத்தங்களை, கிளேசங்களை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுங்கள். அவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். இன்னைக்கு காலையில ஒரு செய்தி கொடுத்தேன், கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் கேட்கணும் அந்த செய்தியை. விடுதலையின் அடையாளங்கள். அந்த செய்தியில் ஒரு குறிப்பு சொன்னேன். மோசே அந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை, நைல் நதியில் விடப்பட்ட போது அந்த குழந்தை அழுதது. அந்த குழந்தை அழுதது. வேதம் சொல்கிறது, அந்த பார்வோனை குமாரதி அந்த குழந்தையை பார்த்த உடனே சொல்லுகிறாள், இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. அவனுடைய அழுகை அடையாளமாகிறது. அழுக, உங்களுடைய அழுகை மற்றவர்களுக்கு அற்பமானதா இருக்கலாம், அதனுடைய விலை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அழுகையே அடையாளமாய் மாறுகிறது. அந்த கண்ணீர், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அழுகையே அடையாளப்படுத்தும் என்றால் அக்களிப்பு எவ்வளவு அதிகமாய் உங்களை அடையாளப்படுத்தும். அதனால ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, உங்க அழுகையை வைத்து நீங்க உங்களை அடையாளப்படுத்த வேண்டியதில்லை, உங்களுடைய அக்களிப்பை வைத்து நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டதை பார்த்து பக்கத்தில் இருந்த எல்லா மறுஜாதியாரும் அவங்களோட சேர்ந்து வந்தாங்களா. நீங்க மகிழ்ச்சியா புறப்படுறீங்களே, நீங்க போற இடம் என்னன்னு தெரியுமா? தெரியாது, நாங்க போறோம், நாங்களும் வரோம்னு வந்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற கிரியைகள். 118ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. அழுகை அடையாளமாக அல்ல, அக்களிப்பே உங்கள் அடையாளமாக இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ மகிழ்ந்திருக்கும் இருதயம். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை, மனக்லேசத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், சில காரியங்கள் தொடர்ச்சியா 2025 அப்படிதான் அரைஞ்சு பாஸ் 26 வந்த உடனே ஏதோ மாறிடும் நினைச்சோம், ஆனா ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங். Our situations are dead and dry. It is still like that. But I want to tell you, this month is going to be a month of difference. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறார். முன்பு ஜெபித்தது போலதான் ஜெபிக்கிறீங்க, முன்பு அவரை தேடின போலதான் தேடுறீங்க, ஆனா இந்த மாசத்தில் ஒரு வித்தியாசத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்கேன்னா, உயர்ந்திருக்கும் கொம்பு. ஒரு புது பலன். கொம்புனாலே பலன் அர்த்தம். அதுவரைக்கும் பல முறை தோல்வியுற்றவள், பல செய்யப்பட்டவள், அதனாலதான் அவளுக்கு நிந்தையும் துயரமும் வந்தது. அவ பல வருஷமா திருமணமாகி பல தடவை பல முயற்சி, எல்லாம் தோல்வி. குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே. என்ன ரொம்ப தான் இருக்குன்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை
அடைத்திருந்தார். என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. சில காரியங்கள், சில நன்மைகள் அவருடைய அனந்த ஞானத்தின்படி சில காலங்களுக்காய் வைத்திருக்கிறார். இப்பதான் இது வரணும், இப்படிதான் இருக்கணும். அவன் ஒரு பெரிய தீர்க்கன். தான் முதல் பேர் சபா மட்டும் பேர் பெற்ற தீர்க்கனி. அது மட்டும் அல்ல, he is going to be a king maker. ஒரு கிங் மேக்கர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் எப்ப இஸ்ரவேலுக்கு ராஜாவா கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த காலகட்டத்தில் தான் நீ பிறக்கணும். Praise the Lord. Hallelujah. So ஒருவேளை குழந்தை வேண்டும் என்று கேட்டவளுடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். காரணம், அவளுக்கு கர்த்தர் ஒரு வெறும் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறவனை கொடுக்க வேண்டும் நினைத்தார். Praise the Lord. ஆமென். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நீங்க கேட்ட பிறகு டிலேயா இருக்குதா? ஆண்டவர் பெஸ்டா ஏதோ ஒன்றை உனக்கென்று வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன். அதாவது எலிசபெத்துடைய வாழ்க்கையும் அன்னாளுடைய வாழ்க்கையும். எலிசபெத் பெற்றெடுத்த பிள்ளையும் ஒரு காலத்தின் குறிப்பாக பிறந்தவன், அன்னாளின் பிள்ளையும் ஒரு காலத்தின் குறிப்பாக பிறந்தவன். சாமுவேல் ஒரு இருண்ட காலத்திற்கு முடிவை கொண்டு வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லாமல் இருந்தது என்கின்ற காலத்தை முறிக்கும்படி பிறக்கிறான். 1 சாமுவேல் 3 முதல் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது எழுதியிருக்கிறது. அதே கடைசி வசனத்தில் வந்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார் தம்முடைய வார்த்தையின் மூலமாய். ஹல்லேலூயா. Again and again and again there is a person here to get to receive the word of God. He is able to break the dry ground, a breakthrough personality. அதே மாதிரிதான் யோவான் ஸ்நானனை பற்றி வேதம் சொல்கிறது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Praise the Lord. ஒரு கால குறிப்பாக, ஒரு காலத்தின் துவக்கமாய், அடையாளமாய் கொடுக்கப்பட்ட. இவங்க ரெண்டு பேருக்குமே டிலே இருந்துச்சு, அன்யூஷுவல் டிலே. எலிசபெத்துக்கும் அன்யூஷுவல் டிலே, அன்னாளுக்கும் அன்யூஷுவல் டிலே. ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ரெண்டு பேருமே நீதியானவங்க தான். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் எனக்கு கிடைக்கல? அப்ப என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆண்டவர் சொல்றார், இல்ல 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 இல்ல, சில நேரத்தில் என்னுடைய ஞானத்துக்கு இடம் கொடு. அக்செப்ட் ஈவன் தட் டிலே, தட் அன்யூஷுவல் டிலே, because you are going to create a history. What you are going to give birth is going to become a phenomenal blessing. ஒரு கால குறிப்பாய் வெளிப்படுகிற நன்மையாய் இருக்க போகிறபடினால் சில தாமதங்கள். Praise the Lord. Amen. So மகிழ்ந்திருக்கும் இருதயம், அதே மாதிரி என்ன சொல்ற, உயர்ந்திருக்கும் கொம்பு. திடீர் ஒரு பலன் வந்துருச்சு. இந்த பலன் அவளுக்கு நல்லா தெரியுது, இது என்னை பெறச் செய்கிற பலன். பெறவே முடியாது என்று நான் எதை நினைத்தேனோ அதை நான் பெற்றெடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் இன்று எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் உங்க வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுகிறாரு. உங்க வாழ்க்கையில் ஆண்டு ரிலீஸ் பண்ணுகிற இந்த பலன் எப்படிப்பட்ட தெரியுமா? எது பெறவே முடியாதுங்களோ அதை என்ன செய்ய போறீங்க? பெற்றுக்கொள்ள போகிறீங்க. போன ஐ திங்க் மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அதில் ஒரு குறிப்பு சொன்னேன். மரியாள் வந்து கேட்குறா, தூதனை பார்த்து கேட்குறா, எப்படி ஆகும்? புருஷனை நான் அறியேனே. எனக்கு ஒரு குழந்தை தருவாருன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு புருஷன் இல்லையே, எப்படி ஆகும்? ஒரு லாஜிக் கொஸ்டின். ஏன்னா இப்படி இருந்தாதான் இப்படி நடக்கும் அப்படின்னு சில நீதி இருக்குதே அப்படின்னு கேட்கிறா. அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். Praise the Lord. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, when the power of the Holy Spirit overshadows you, அவருடைய நிழல் உண்மையில் கடந்து வரும்போது இது இருந்தாதான் இது அப்படின்ற நியதிகள் எல்லாம் அங்கே மாற்றப்படுகிறது. பணம் இருந்தா தான் இது, படிப்பு இருந்தா தான் இது, இல்லவே இல்லை. அவருடைய நிழல் வந்துருச்சுன்னு சொன்னா, அவருடைய நிழல் வந்துருச்சுன்னு சொன்னா, அவர் டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா, அங்கே சகலமும் அற்புத விதமாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நிகழும். Praise the Lord.
சொல்லுவாங்க, இது மாதிரி யாருக்குமே நடந்ததில்லை, உங்களுக்கு தாங்க நடக்குது. நடக்கும். அப்படி ஏன்? கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவன், அவர் அப்படியே செய்வார். பிரைஸ் தி லார்ட். அப்ப மகிழ்ந்திருக்கும் இருதயம், இரண்டாவதாக உயர்ந்திருக்கும் கொம்பு. எனவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு பலனை தரார். God is giving you the ability, the strength to receive your miracle. Praise the Lord. மூணாவது என்ன போட்டோம் அப்படின்னா, திறந்திருக்கும் வாய். 1 சாமுவேல்ல 1:13 வாசிங்க ஒரு நிமிஷம். 1 சாமுவேல் 1:13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ரைட். உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சோ நிசப்தமா, அமைதியா, அப்படியே மெதுவா உதட மட்டும் அசைச்சு ஜோமன்றா. சத்தமா ஜோமன்னு கூட அவளுக்கு என்ன தெரியுமா? தைரியம் இல்லை. அவளுடைய இருதயம் மனக்லேசத்தால் நிறைஞ்சிருந்தபடினால அவளுடைய சத்தமே கேட்கல, உதடுகள் மட்டும் அசைத்தது. சில விண்ணப்பங்கள், உங்களுடைய சில விண்ணப்பங்கள் அந்த உதடுகளுக்கு கூட வராமல் இருதயத்துக்குள்ளே இருக்கு. It is a prayer, but it is limited only to your heart. இந்த மாதத்தில் அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போறாரு. Praise the Lord. நீங்க பண்ண ஜெபம் யாருக்குமே கேட்கல, நீங்களே இது இன்னும் ஜெபமா ஏறெடுக்கல. It is still concealed in your heart. But the Lord says that prayer is going to be answered and your testimony will be loud and clear. எங்கே அவள் நிசப்தத்தில் முணுமுணுத்தாளோ, அங்கே இப்பொழுது அவள் சொல்லுகிறார், என் வாய் திறந்திருக்கிறது. Praise the Lord. Amen. I have a testimony to declare. அவள் சொல்றா, கர்த்தர் செஞ்சிருக்கிற காரியத்தை நான் மறைச்சு வைக்கவே முடியாது, நான் மகிமையா அதை சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்ச போது வேதம் சொல்கிறது, அவன் பெரிய விருந்து பண்ணினான். Praise the Lord. So இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், there will be something for you to declare boldly. தைரியமாய் பிரகடனப்படுத்தக்கூடிய பெரிய சாட்சிகளை தேவன் இந்த நாட்களில் ஏற்படுத்த போகிறார். Praise the Lord. இன்னைக்கு காலையில் சபையில் கூட ஒரு சாட்சி, ஒரு குழந்தைக்கு நடந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் சொன்னாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நோ ஷீ இஸ் கோயிங் டு டை, சாக போறான்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஆனால் God did a miracle. God intervened. Praise the Lord. நான் விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் செய்ய உண்மையில் அவராக இருக்கிறார். எது அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, எது மடிந்து போகும் நினைக்கிறீங்களோ, முடிந்து போகும் நினைக்கிறீங்களோ, அதிலே தேவ மகிமை வெளிப்படும். Praise the Lord. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு மனமிறங்கி செய்கிற கிரியைகள் எப்படி இருக்க போது தெரியுமா? It is going to be, a testimony that you will definitely declare what God is doing in your life. Praise God. Hallelujah. நம்ம 3 காரியங்களை சொன்னோம். மகிழ்ந்திருக்கும் இருதயம், உயர்ந்திருக்கும் கொம்பு, திறந்திருக்கும் வாய் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமா. 1 சாமுவேல் 2:6 3 காரியங்களை ப்ராஃபட்டிக்கா சொல்ல போறேன். 1 சாமுவேல் 2:6 வாசிங்க. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும். ரைட். 3 காரியங்கள் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி வெளிப்பட போறார் உங்களுக்கு அப்படின்னா, உயிர்ப்பிக்கிறவராக. ரோமர் 4 அதுல 17 வாசிப்போமா? ரோமர் 4:17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற ஆமென். தேவனுக்கு முன்பாக உயிர்ப்பிக்கிறவர் என்ன பண்றாருன்னா, உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற, வரவழைக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உணர்ந்து போன எலும்புகளிலிருந்து ஒரு சேனையை எழுப்பினார். பார்த்தீங்களா? அதான் உயிர்ப்பிக்கிற கிரியை. Out of nothing he can bring about everything. He can call things into existence. வரப்பண்ணுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். Praise the Lord. ஸோ இந்த மாதத்தில் எந்தெந்த எல்லைகள், எந்தெந்த காரியங்களில் சில அசைவுகள் ஏற்பட வேண்டுமோ, சில இசைவுகள் ஏற்பட வேண்டுமோ, அந்த ட்ரைனஸ் எல்லாம் மாற்றி உயிர்ப்பிக்கிற கிரியைகள், உலர்ந்த எலும்புகளில் உயிரோட்டத்தை ஏற்படுத்தும்படி அந்த உயிர்ப்பிக்கிற கிரியை வெளிப்பட்ட உடனே ஒரு சேனை எழும்பி நின்றுச்சு. உங்க வாழ்க்கையில் அதை செய்ய போறார். உயிர்ப்பிக்கிறவராக வெளிப்படுவார். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும் தெரியுமா? உயிர்ப்போடு இருக்க வேண்டும். Praise the Lord. I mean revived and rejuvenated spirit. ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உயிர்ப்பிக்கிறவராக கிரியை செய்து கொண்டிருப்பார். அடுத்தபடியாக நம்ம வாசித்த வசனம் இருக்கு, இந்த வாக்குத்த வசனம் 1 சாமுவேல் 2:8, அதிலே உயர்த்துகிறவர் என்று எழுதியிருக்கிறது. இவர் உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் எப்படிப்பட்டவர்? உயர்த்துகிறவர். Praise the Lord. அல்லேலூயா. நிச்சயமா இவர் உயர்த்துவார். உங்களுடைய தாழ்விலே 136 சங்கத்தில் இருக்கிற நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்தெந்த இடத்திலே உங்களுக்கு தலை குனிவுகள் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சங்கீதம் 3 அதிலே 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 3 அதிலே 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 40 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அவர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். You will be reinstated and you will be elevated. நீ கவலைப்படாத. உன்னுடைய சூழ்நிலை இப்படி நடந்து போற சூழ்நிலை காரணமே இல்லாமல் சில தலைவு குடிவுகளை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா? கவலைப்படாத. கர்த்தர் உன்னை உயர்த்தும் உயரங்கள் உன்னதமாயிருக்கும். Praise the Lord. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இவர் உயிர்ப்பிக்கிறவர், இவர் உயர்த்துகிறவர். 3வது என்ன அப்படின்னா, 8வது வசனத்தில், அதே 8வது வசனத்தில் 1 சாமுவேல் 2:8, இவர் உட்கார வைப்பவர். இவர் என்ன பண்ணுவார்? உட்கார வைப்பார். நீங்கள் ஏதோ பிளேஸ்மெண்ட்டுக்காக கேட்குறீங்களா? இந்த மாதம் நடக்கும் பிளேஸ்மெண்ட் உட்கார வைப்பார். அவர் நீங்கள் நினைக்கிறதோட பெரிய இடத்துல என்ன செய்வார்? உட்கார வைப்பார். பிளேஸ்மெண்ட். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் தான் அழகாக பிளேஸ் பண்ணுறவர். உங்களை எங்கே உட்கார வைக்கணும், உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு ஜாப் தான் எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு ஒரு பொசிஷன் தான் தேவை ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இவர் உட்கார வைக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்தியாவில் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் உட்காரதுக்காக அடிச்சுக்கிடுவான். நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். எல்லாம் நோக்கமே என்ன தெரியுமா? அவன் எப்படியாவது உட்காரணுண்டு தான். ஆனால் இவர் ஒருத்தர் என்ன பண்ணா தெரியுமா? உன்னதத்தில் அவருடைய சிங்காசனத்தில் உங்களை என்னையும் உட்கார வச்சார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த உயரங்களே உட்கார வைப்பார்னா உங்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பது எம்மாத்திரம். நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா? விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த மாதத்தில் இந்த 3 காரியத்தை கவனிச்சிங்கன்னா, அவர் உயிர்ப்பிக்கிறவராகவே இருப்பார், அவர் உயர்த்துகிறவராகவே இருப்பார், அவர் உங்களை உட்கார வைக்கிறவராகவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸில் அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை இருக்கும்.
ஜாமெட்ரி பாக்ஸ் தூக்கி ஒரு சீட்டில் வச்சுருவான் டபக்குன்னு. அது ஏன் பாக்ஸ் வச்சுட்டேன் சீட்டை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒருத்தர் சீட்டு பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சீட்டை வேறு யாருமே என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது. இவர் உங்களுக்கும் சேர்த்து சீட்டு பிடிச்சு உங்களை என்னை உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட், any kind of settlement, I want to prophesy this month God will do it. Praise the Lord. பொதுவாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் நாட்கள் கம்மியாக இருக்கும் இல்லையா, கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்ச நாள்லயே பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான், 31 நாள் இருக்கிற மாதத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல, அவ்வளோ லேட்டாக நடக்கணும் அப்படி கிடையாது. சொல்லிட்டார் ஆண்டவர், அப்பா 30க்குலாம் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவிதமான கிரியைகளை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, 2 காரியம் இருக்கு. அதாவது ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒன்றுலேயே இருக்கும். எப்படின்னா நினைத்தருளினான் இருக்கும். நினைத்தருளினார். அந்நாளை 1:19 பார்த்தீங்கன்னா என்னது, நினைத்தருளினார். 2:21 பார்த்தீங்கன்னா கடாட்சித்தார். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அந்த 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டுங்கன்னா, God remembered Hannah. அடுத்த முறை என்ன போட்டுங்கன்னா, God visited Hannah. Praise the Lord. Amen. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த முதல்ல எடுத்து என்ன நடந்துச்சுன்னா, Hannah emptied her heart in the presence of God. தேவ பிரசன்னத்திலே தன்னுடைய இருதயத்தை முற்றிலுமா ஊற்றிட்டா. எதையுமே மிச்சமாக வைக்க அவன் நினைக்கல, திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கல. The presence of God so adorable. இந்த presence ரொம்ப மகிமையாக ரொம்ப அழகாக இருந்ததுனால நம்பகத்தன்மையோடு எல்லாத்தையும் அங்கேயே ஊற்றிட்டா. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த இருதயத்தை வெறுமையாக வைக்காம அவருடைய இருதயத்தால் இந்த இருதயத்தை என்ன பண்ணார், நிரப்பினார். ஸோ when Hannah left the presence of God, she did not leave with an empty heart, but a heart that was full of God. தேவனாலேயே நிரம்பின ஒரு இருதயத்தோட, தேவனுடைய இருதயத்தால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயத்தோட அவன் வெளியே வந்தா பாருங்களேன். அதுக்கப்புறம் அண்ணாளுடைய லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னா, அவளால் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது, தேவனை போல செயல்பட முடியுது. இந்த மாற்றம் நடக்கவில்லை என்றால் நிச்சயமா அண்ணாளால தன்னுடைய பிள்ளையை கொடுத்திருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றீங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு, வீட்டிலேயே ஒரு சக்களத்தி இருக்கிறாள், அவளோட சண்டை போடுறதுக்காக எனக்கு ஒரு குழந்தை வேணாமா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பா, கொடுத்துருக்கவே மாட்டா. She was filled with the heart of God. தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது 2 காரியம் நடக்கணும். ஒன்று என்ன தெரியுமா, you must empty your heart in the presence of God. At the same time you need to be filled with his heart. தேவனுடைய இருதயத்தால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நிறைந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவளால பார்க்க முடியுது. அவன் இந்த துதிப்பாடலின் கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றா, இந்த வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க. கடைசியில் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு, அந்த வசனம் இருக்கா 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பாருங்க, ஐ திங்க் 10வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார்,
கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க ராஜா இருந்தாரு? அப்ப ராஜாலாம் கிடையாது, அப்படிதானே? சாமுவேல் பெரியவனா வளர்ந்த பிறகுதான் இஸ்ரவேல்ல ராஜாக்கள் ஏற்படுகிறார்கள். So she is able to see things that are going to happen, I mean in the distant future. இனிமே நடக்க போற, என்னைக்கோ நடக்க போறத இப்பமே பார்க்கிறா. அதுதான் தேவனுடைய இருதயம். அவளால பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுதுன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த குமாரன் ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவன். Praise the Lord. Hallelujah. ஸோ அது மாத்திரமல்ல, அவளுடைய குணாதிசயத்தை பாருங்களேன். அவளுடைய குணாதிசயத்தை பாருங்க. வருஷம் தோறும் வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாளாம்? பலி செலுத்திட்டே இருப்பாளாம். பலி செலுத்திட்டே இருப்பாள். வருஷந்தோறும் வரும்போதெல்லாம் ஒரு சட்டையை தச்சு கொண்டு வந்து தன் குமாரனுக்கு போட்டுக்கிட்டே இருப்பா. The heart to give is the heart of God. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆண்டவரே, உங்களுக்குன்னு என்னுடைய பிள்ளையவே கொடுத்துருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் பலி செலுத்தணும்? ஆண்டவரே, வருஷம் வரும்போது நான் எதுக்கு பலி செலுத்தணும்? வருஷம் வரும்போது நான் எதுக்கு சட்டை பண்ணி கொடுக்கணும்? நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் என் பிள்ளைய, நீங்க அவனுக்கு சட்டை போட்டு விடுங்க, நீங்க சட்டை தைச்சு கொடுங்க அவனுக்கு. இல்லை. So she is operating with the heart of God. That is why she is able to see things that are in the distant future, and also she is able to, give generously. The heart வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. God's heart வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. Praise the Lord. Amen. ஏலி அவளுக்காக ஏறெடுத்த ஜெபம் எப்படின்னு தெரியுமா? ஏலி அவன் சொன்னா, இந்த வசனம் இருக்கு, வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். இது தமிழ் பைபிள்ல ரொம்ப இப்படி போட்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வெர்ஷன் போட்டிருக்கு, Lord repay the loan that she has given you. ஆண்டவரே, உங்களுக்கு கொடுத்த கடன் என்ன பண்ணுங்க? திரும்ப கொடுங்கப்பா. அதான் செட்டில்மெண்ட்னு போட்டிருக்கோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சில செட்டில்மெண்ட்டை பண்ண போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு ஏதோ காலகட்டத்தில், ஏதோ முக்கியமான நேரத்தில் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் விதைத்தது, நீங்கள் அவருக்காக செய்த ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்தில் நினைவில் நிற்கிது. ஆண்டவர் சொல்கிறாரு, I'm going to settle your loan. நீ கொடுத்ததை நான் கடனாளியா நிற்கிறேங்கிறாரு. கர்த்தர் சொல்றார், நான் கடனாளியா நிற்கிறேன்ப்பா, நான் நிச்சயமா உனக்கு செட்டில் பண்றேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த 21ஆம் வசனத்தை அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். இந்த வசனத்தை யூதர்கள் எப்படி நம்புறாங்க தெரியுமா? 5 பிள்ளைங்களை ஒரே நேரத்தில் அவள் பெற்றெடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாட்டு பாடும்போது அந்த துதி பாட்டில் தீர்க்கதரிசனமாக சொல்றா, அதாவது மலடியாக இருந்தவள் அநேகம் பிள்ளை பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஆசீர்வாதங்கள் அடைபட்டிருந்த காலத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் அநேகம் பெறப் போகிறீர்கள். Praise the Lord. Hallelujah. Amen. There is a season in which God remembers you, but there is also a season in which God visits you. I strongly believe this is a season of God's visitation. தேவன் உங்களை சந்திப்பார், உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். Praise the Lord. Hallelujah. நான் இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் செயல்பட போவதை நான் பார்க்கிறேன். ஜோனா from Dubai, I'm feeling the anointing coming upon you. பிரேம்குமார் பால், கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுகிறார். சிஸ்டர் தனலட்சுமி,
God is releasing that anointing upon you. Speak in tongues right now. I feel the fire of God coming upon you. உன் மூலமாக தேவன் சில காரியங்களை குறிப்பாய் நடப்பிக்க போகிறார். Praise the Lord. சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஆவியில அனலாக்கி உங்க மூலமாக தம்முடைய வார்த்தைகளை திட்டமாய் அனுப்ப போகிறார். நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா. நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரே, I want to be used by you Lord. ஒரே ஒரு சீக்ரெட் தான், be available. Be available. எந்த நேரமும் அவருடைய தட்டி எழுப்பட்டும், அவருடைய உணர்த்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆமென். தேவ பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களோட மைண்ட்லேருந்து போயிடும். எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வயல் வேணும், இதெல்லாம் போயிடும். You'll begin to taste the meal that is prepared by God. Praise the Lord. Hallelujah. நன்றி ராஜாவே. கர்த்தருடைய உண்மையை கொண்டாடுவீர்கள். கர்த்தருடைய உண்மையை கொண்டாடுவீர்கள். You will begin to celebrate God for who He is. நீங்க சொல்லுங்க, வேற எதுவுமே வேணாம். Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் உடைய பெண் சாதி, சிம்சோனுடைய அந்த பார்ட்னர், அவள் அவனை அலட்டிக் கொண்டே இருந்தாள். சுவையுள்ளவைகளை பரிமாறுகிறான், நல்ல ஆகாரமெல்லாம் இருக்கு. ஆனா அவ கேட்கிறா, உன் இருதயத்தில் இருக்கிறது என்ன? ஏன்னா அவளுக்கு தெரியும், இந்த பரிமாறப்பட்ட சுவையுள்ளவைகளை பார்க்கிலும் சிறந்தவைகள் அவர் இருதயத்திற்குள் இருக்கிறது. அதுதான் worship. ஆண்டவரே, I am not here for the goodness that you have displayed for me, but I am here for who you are. உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த நேசத்து நிமித்தமாய் நான் நெருக்கப்படுகிறேன் அப்பா. நான் உம்மை அலட்டிக் கொண்டே இருக்கிறேன். காரணம், நான் உம்மை நேசிக்கிறேன். எனக்கு நீர்தான் வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் நாளில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்கு நீங்க தான் வேண்டும். All I need is just you, oh Lord. All I need is you. நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. கொஞ்சமும் குறை எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களை தான், நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கடாட்சிக்கும் நேரம், நிச்சயமாய் அவர் கடாட்சிப்பார். God will visit you. Praise the Lord. God remembers. அவர் நினைவுறுகிறார் என்பது அதில் ஒரு தூரம் இருக்கிறது. எங்கேயோ இருந்து கூட அவர் நினைக்கலாம். ஆனா God visits you. He comes closer to you. உன் அருகிலே கடந்து வருகிறார். உன் எல்லைகளுக்குள் அவர் கடந்து வருகிறார். ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் காண்பாய், ஒரு மாற்றத்தை காண்பாய். அன்னாள் கர்த்தருக்கென்று கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்று பொருத்தனை நிறைவேற்றி தம் பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வெறுமையா இருந்தா தெரியுமா? எத்தனை காலம் வெறுமையா இருந்தா தெரியுமா? எவ்வளவு நிந்த வந்துச்சு தெரியுமா? எவ்வளவு அவமானம் வந்துச்சு தெரியுமா? ஆனா ஒரு நாளை தேவன் முன்கரித்தார், கடாட்சித்தார். அவள் வீடு களிப்பாய் மாறிவிட்டது. மலடியை அவர் பிள்ளைத்தாட்சியாகி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். காரணம், 5 பிள்ளை வந்துருச்சு, நீ வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது, அப்படி சூழ்நிலை வந்துருச்சு. எந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது நினைச்சாலோ, எந்த வீட்டுக்குள்ளே நிந்தைகள் அவமானங்கள் இருந்ததோ, அந்த வீட்டிலே இப்பொழுது மனப்பூர்வமாய் குடியிருக்கிறாள். சில சூழ்நிலைகள், இந்த இடத்துக்கு மட்டும் நான் போயிடவே கூடாது, அங்க போனா எனக்கு தலை குனிவுதான், அங்க போனா எனக்கு நிந்ததான். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர் செய்ய போற கிரியைகள் அங்கேயே உங்களை குடியமர்த்தும். இந்த இடத்தை விட்டு போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களே, அந்த இடத்திலேயே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். அந்த இடத்தில் இருந்து சொல்வீங்க, என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. Thank you Lord. உங்க பக்கத்தில் உங்க கணவன் இருந்தா அல்லது உங்க மனைவி இருந்தா அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா
ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, என்ன தெரியுமா? I need to bring the presence of God inside my tabernacle. என் குடும்பத்துக்குள்ளே, என் குடியிருப்பின் எல்லைகளுக்குள்ளே நான் தேவ பிரசன்னத்தையும் மகிமையும் வரவே இருக்க வேண்டும். உடன்படிக்கப்பட்டியை சுமப்பதற்கு 4 தோள்கள் தேவைப்பட்டது. 4 பேர் நினைச்சாதான் அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். அதே போல உன் குடும்பத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள். ஆண்டவரே, it is my desire, it is our desire to bring your presence in. பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வர நினைக்கிறோம்ப்பா. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். உங்கள் கண்ணீரை களிப்பா மாற்றுகிறார். நளினி ஃப்ரம் துபாய் உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளில் கர்த்தர் கிரியை செய்கிறார். நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்தரித்து அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவர் இந்த நாளுக்கென்று நீர் வைத்திருக்கிற புதிதானவைகளை, இந்த மாதத்துக்கு நீர் வைத்திருக்கிற புதிதானவைகளை நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று கேளுங்க. ஆமீன். உங்க வாயில ஒரு புது பாடலை போடுகிறத நான் பார்க்கிறேன். உங்க நாவில் ஒரு புது பாடல், ஒரு துதிப்பாடலை அவர் போடுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Ribama marakatala shamarako rabateni limbroko shadari mamneri kadaya raholo shamarona nike. அவர் உயிர்ப்பிக்கும் போது சில அசைவுகள் ஏற்படும். நெடுநாட்களாய் வறண்டு காணப்பட்டவைகளிலே ஒரு உயிரோட்டம் உண்டாகும். இல்லாதவைகள் இருக்கிறவைகளைப் போல அழைக்கப்படும், வரிசைப்படுத்தப்படும். நன்றி தகப்பனே. ரேபாபா ரகோ ஷதாரா மே மனியோ ரதாயினி. நளினி துபாய், திரும்பமா உங்களை பார்த்து நான் சொல்றேன், 16 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் துவங்கின கிரியைகள் இந்த நாளில், இந்த இரவில் திரும்பமாய் வெளிப்படுகிறது. அவருடைய அக்கினி உங்கள் மேல் வருவதை நான் பார்க்கிறேன். ரிஷா கௌ ரபா சந்தாயினி ரேபனோ ரகுனா செமேரியாதோ ரிகனோ ரபா சந்தலேரியாதோ. நீ தனித்து விடப்படுவதில்லை, நீ தனித்து விடப்படுவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உத்தரவுகளை அனுப்புகிறார். வல்லமையுள்ள பதில்கள், பகிரங்கமான ஆன்சர்ஸ். ஹல்லேலூயா. வெளியரங்கமான பதில்கள். மாமரா கதோரா சந்தேலே ரிகதோரபோ சந்தரேலி பியாத்தோ மிகாதோரா சம்பலா ரதோனா நிமியாதா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சவுத் ஆப்பிரிக்கால அந்த ஜோசப் பிரதர், ஃபினி ஜோசப்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சிங்கங்களை கட்டி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். சிங்கங்களின் வாய்களை கட்டி சித்தத்தை நிறைவேற்றினார். சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்ட போது கெபி திறக்கப்பட்டது. மார்காலா சந்தரா லபாயினி ரோகடோபோ சந்தலே ரிகதரா தினியாதா. ஆமெனப்பா. காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பு விடுவிக்கப்பட்டது போல சிறையிருப்புகள் முறிக்கப்படுவதை பார்க்கிறேன். எஸ் மை லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். சிம்சோனை கர்த்தர் கொண்டு வந்தது போல லேகி என்னும் இடத்திற்கு, ஆயிரங்கள் என்னும் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நன்றி தகப்பனே. சிறையிருப்புகள் மாற்றப்படுவதை பார்க்கிறேன். உயிர்ப்பிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். உயர்த்துகிற தேவன், உட்கார வைப்பார். நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படி நன்மை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, reconciliation உண்டாகட்டும். குடும்பங்களில் reconciliation உண்டாகட்டும். ரேபனா ரொக்குனோ. நன்றி தகப்பனே. உறவுகளில் காணப்படுகிற ஆண்டவரே பலட்சயப்பட்ட உறவுகள், ஆண்டவரே முறிக்கப்பட்ட உறவுகள், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. ராஜரிக பாதைகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமைகள் அடங்க கடவுள் என்று வார்த்தையை சொல்லி ஆண்டவரை தடுக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தி
ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறீரோ அவைகளுடைய ஜனத்திற்காய் ஏற்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. உம்முடைய கரம் வெளிப்படுவதை பார்க்கட்டும், அந்த விசிபிள் ஹேண்டை பார்க்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பா பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிற தகப்பன்மார், ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிற தாய், ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களும் கேட்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தன் சகோதரனுக்காய் மன்றாடுகிற சகோதரி, இப்படிப்பட்டவருடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே மகிமையான கிரியைகளை செய்வீராக. எஸ் மை லார்ட். நன்றி தகப்பனே. ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். எவைகளை உன் கைகளை விட்டு நீ இழந்திருப்பாயோ அவைகளை திரும்ப உன் கரத்திற்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவைகளை உன் கரத்துக்கு கொண்டு வருகிறார். நன்றி தகப்பனே. உன் ஆளுமைக்கு கொண்டு வருகிறார், உன் கையாட்சிக்கு கொண்டு வருகிறார். Thank you Lord. Hallelujah. Amen. Everything will be restored. இளம் வயதில் சிறுவனா இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு எப்படி நடப்பானோ, ரோட தாண்டது கூட உன் கையை பிடிச்சு நடப்பானோ, அதே மகன் திரும்ப வருவதை நான் பார்க்கிறேன். அதே மகன், அதே நேச மகன் திரும்ப வருவதை பார்க்கிறேன். ஒரு மின்னல் உண்டாவது போல நான் கர்த்தருடைய வல்லமை உணர்கிறேன். ஹalleluya. உன் கூடாரத்திலே நன்றி தகப்பனே 3 தலைமுறைகள் காணப்பட்ட அந்த பிரச்சனைகள், அந்த நுகங்களை கர்த்தர் இந்த இரவு முறிக்கிறார். ஆமென். 3 தலைமுறைகளா நீ இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், 3 generations. பட் இந்த நாள் கர்த்தர் விடுதலை உண்டு பண்ணுகிறார். இந்த நாள் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. துதிப்பாடலால் நிறைத்தருளும், உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.